அதாவது மொழி பிரச்சனையை மையப்படுத்தி மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தால் தமிழ்நாட்டில் பல புதிய பிரச்சனைகள் உருவாகும். இது அண்ணா காலத்திலிருந்து பெரிய போராட்டமாக உருவெடுக்கப்பட்டு ஜவஹர்லால் நேருவால் பார்லிமெண்ட்டில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழியின் அடிப்படையில் இருமொழி கொள்கை தான் தமிழகத்தினுடைய உயிர்நாடி. விருப்பப்படுவர்கள் வேறு மாற்று மொழியை, வேறு மொழியை மூன்றாவது மொழியாக, நாலாவது மொழியை படித்துக் கொள்ளலாம். இதில் மாற்று கருத்தை மத்திய அரசு திணித்தால் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியும் எதிர்க்கும், திராவிட கட்சிகள் எதிர்க்கும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தெளிவான அறிக்கை விட்டிருக்கின்றார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலிருந்து இன்றைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் காலம் வரை எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான். தேவைப்படுகிறவர் மூன்றாவது மொழியை படிக்கலாம். திணிப்பு என்பது இருக்கப்படாது. சார், வழக்கத்தில் இருக்கிறது ஏன், பழக்கத்தில் இருக்கிறது ஏன் மாற்றணும்? எப்படி இருக்கோ அதுபடி போயிட்டே இருக்குன்னு தானே. தேவையில்லாமல் ஒரு மொழி பிரச்சனை தலையிடக்கூடாது. மக்களுடைய மொழி பிரச்சனை தலையிட்டால் அங்கே பிரச்சனைகள் உருவாகும். அதை மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துவது தேவையில்லாத பிரச்சனைகளை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைக்கும்.